டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைய பதிவில் வெண்ணெய், நெய் இதை எந்த கண்ணோட்டத்தில் ஆயுர்வேதத்தில் சிகிச்சையில் பயன்படுத்துகிறோம், இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னங்கிறத பற்றி சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக நெய். நம்ம பண்டைய காலத்திலிருந்து உணவிலும் சரி மருத்துவத்திலும் சரி நெய்யோட பயன்பாடு ரொம்ப அதிகம். ஸோ அது ஒரு பாலை நன்றாக தயிராக்கி தயிரிலிருந்து நம்ம வெண்ணெயை பிடித்தெடுத்து அதை நன்றாக காய்ச்சி நெய்யை எடுக்கிறோம். அப்போ இந்த நெய்க்கான குணங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நெய் 3 தோஷங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது. வாதம், பித்தம், கஃபம் அப்படிங்கிற இந்த 3 தோஷங்களையும் நம்ம உடலில் சரி சமமாக கட்டுப்படுத்தக்கூடியது. பித்தத்தை நன்றாகவே கட்டுப்படுத்தக்கூடியது. ஆனால் வாதத்தையோ கபத்தையோ அதிகரிக்காது. இதுதான் நெய்யின் தனிப்பட்ட குணம். மேலும் சிறந்த குணம் அப்படின்னு பார்த்தோம்னா பசியை தூண்டும். அதனால தான் உணவில் நம்மளுடைய திருமண வீடுகளில் உணவில் பருப்பு போடும்போது நெய் கொடுப்பாங்க. அந்த நெய் பசியை நன்றாக தூண்டி செரிமானத்தை சீராக்கும். தாதுக்களுடைய உள்வரை சென்று அந்த தாதுக்களை பலமாக்குவதிலும் நெய்க்கு ஒரு நல்ல பயன் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மேத்தியம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்வோம். நினைவாற்றலை கூட்டும், மூளையின் செயல்திறனை கூட்டும். அந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், மறதி போன்ற நோய்களில் நெய்யை அடிப்படையாக கொண்ட பல மூலிகைகளை நம்ம உள்ளுக்கு கொடுப்போம். இப்படி பல விஷயங்கள் இந்த நெய்க்கு அருமையாக அமைஞ்சிருக்கு. ஆயுர்வேதத்தில் ஒரு நோய்க்கு சிகிச்சை செய்யும் பொழுது முதல் நிலையில் அவர்கள் பசியை தூண்டுவதற்கான மருந்துகள், இரண்டாவது அந்த நோயை நீக்குவதற்கான மருந்துகள், மூன்றாவதாக அவர்கள் நோயை நீக்கி பலத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா அதை நெய் வடிவில் தான் கொடுப்போம். எல்லா மருந்துகளையுமே கிருத்தம் அப்படிங்கிற ஃபார்மில் கொடுப்போம். எடுத்துக்காட்டாக இந்து காந்தத்தில் கஷாயமும் இருக்கும், கிருத்தமும் இருக்கும். கிருத்தம் என்றால் நெய். எதற்காக நெய்யாக கொடுக்குறோம்? அந்த நோய் மீண்டும் வராமல் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரணும்னா அதை நெய் வடிவில் கொடுத்தா மட்டும்தான் தாதுக்கள் வரை சென்று நோய் எதிர்ப்பு சக்தியையும் கூட்டும், உடல் பலத்தையும் கூட்டும். இதுதான் அந்த நெய்யுடைய அடிப்படையான விஷயம். மேலும் உடலுடைய வெளிப்பாகத்தில் ஏதேனும் நமக்கு ஸ்கின் ட்ரைனஸ் இருக்கலாம், அல்லது நாள்பட்ட தோல் நோய் இருக்கலாம், அல்லது எரிச்சல் அதிகமாக இருக்கலாம். அந்த மாதிரி கட்டத்திலையும் நம்ம நெய்யை வெளிப்பிரயோகமாக கொடுப்போம். இது மட்டும் இல்லாமல் வஸ்தி போன்ற சிகிச்சையாக இருக்கட்டும், அல்லது நசியம் போன்ற மூக்கில் மருந்துவிடும் பஞ்சகர்ம சிகிச்சைகளாக இருக்கட்டும், நெய்க்கு ஒரு பிரதானமான இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெய்ப்பு சிகிச்சை அப்படின்னே இருக்குது. அதாவது அவர்களுடைய பசி இருக்கின்ற அளவுக்கு, செரிமானமாகின்ற அளவுக்கு நெய்யை முதல் நிலையில் வெறும் நெய்யை மட்டுமே உணவாக கொடுத்து அதன் பிறகு அவர்களை வியர்ப்பித்து கழிவுகளை நீக்கம் சிகிச்சைகளை செய்வோம். இப்படி நெய் ஒவ்வொரு இடத்திலும் அடிப்படையாக இருக்கு. இது நெய் பற்றிய தகவல்கள். அடுத்தது வெண்ணெய்க்கு போகலாம். வெண்ணெய் என்பது நம்மளுடைய பாலை தயிராக்கி தயிரிலிருந்து நம்ம சிலுப்பி எடுப்பதை காய்ச்சாமல் பயன்படுத்துவது வெண்ணெய். இந்த வெண்ணெயோட குணம் எப்படி இருக்கும்னா அதீத குளிர்ச்சியாக இருக்கும். வாதம், பித்தம் குறையும், கபத்தை நன்றாக கூட்டும். அப்போ உடல் கொழுப்பையும் அதிகரிக்கும், குளிர்ச்சியை கொடுக்கும், கபத்தை அதிகரிக்கும். அப்போ யார் எடுத்துக்கலாம்? அதீத உடல் வறட்சி இருக்குது, ஆனால் நல்ல பசி இருக்குது, அவர்களுக்கு உடல் எடை கூடணும் அப்படின்னா நம்ம வெண்ணெயாக பயன்படுத்துவது சிறந்தது. மேலும் இது அர்த்தித்தம் அப்படின்னு சொல்கின்ற முகவாதம், நம்ம பக்கவாதம் மாதிரி முகத்தில் மட்டும் வருகின்ற வாதத்துக்கு பேர் முகவாதம், ஃபேஷியல் பால்சின்னு சொல்லுவோம். இந்த முகவாதத்தில் ஒரு ஆகச்சிறந்த மருந்தாக பயன்படுத்துகிறோம்னா அது வெண்ணெயை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்படி அந்தந்த நோய்க்கு தகுந்தவாறு நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, இதோடைய செரிமான சக்தி எப்படி இருக்குன்னு பார்த்தா நெய்யை காட்டிலும் வெண்ணெய் செரிப்பது சற்றே கடினம். நெய் பசியை தூண்டி நம்ம உணவுகளை செரிக்க வைத்து கழிவுகளை கீழே தள்ளும். ஆனால் வெண்ணெய் என்பது அப்படியே உடலினுடைய பலத்தை அதிகரிக்கும், ஆனால் கழிவுகளை நீக்குவதில் அதற்கு பெரும் பங்கு கிடையாது. அப்போ வயிற்றுப்போக்கு போன்ற நிலைகளில் நம்ம வெண்ணெயை பயன்படுத்தும் போது இந்த வயிற்றுப்போக்கு அந்த குளிர்ச்சி தன்மையின் காரணமாக அந்த செரிக்கிற தன்மை லேட் ஆகுங்கிறது காரணத்தின் காரணமாக நமக்கு வயிற்றுப்போக்கு அப்படியே தடைப்படும். ஸோ இது வெண்ணெயோடைய விஷயம். இது மட்டும் இல்லாமல் ஆண்மையை அதிகரிப்பதில் வெண்ணெய்க்கும் பெரும் பங்கு இருக்குது. அதனால சில மருந்துகளில் நமக்கு வெண்ணெய் அடிப்படையாக கொண்ட மருந்துகள் நம்ம தயாரிப்போம். அப்போ கடைசியாக நம்ம வெண்ணெயும் நெய்யும் எடுத்துக்கொள்ளும் பொழுது பசியை அதிகரிக்க வேண்டும் என்றால் நெய்யை எடுத்துக்கொள்ள வேண்டும். பசி நிறையா இருக்குது, ஆனால் உடல் எடையை கூட்டணும் அப்படின்னா நம்ம வெண்ணெய்க்கு போவது சிறந்தது. சரி நேயர்களே, இன்றைய தொகுப்பில் நெய்க்கும் வெண்ணெய்க்குமான சில அடிப்படை வித்தியாசங்களை ஆயுர்வேத கண்ணோட்டத்தில் பார்த்தோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.